இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. தபால் வாக்குகளினுடைய எண்ணிக்கைக்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகளும் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போதைய தகவல்களினுடைய அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 36 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 27 இடங்களிலும் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸுமே வந்து அதை தான் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி 36 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த அமர்வில் நம்மளோட வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேதுராமன் வந்து இணைஞ்சிருக்கிறார். அவரோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரமேஷ் சார் வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். இந்த பீகார் தேர்தலில் வந்து முடிவுகள் வந்து வர தொடங்கி இருக்கு. இந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸை வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம மாநிலம் சொல்றோம் இல்லையா, தமிழ்நாடு. ஸோ அதுக்கு ஈக்குவலான பாப்புலேஷன் அங்க இருக்குன்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள், 7.45 கோடி மக்கள் அங்க வந்து இதுவா இருக்காங்க, வாக்காளர்களா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கான்டெஸ்ட் பண்றவங்க வந்து 2600க்கும் அதிகமான கேண்டிடேட்ஸ் கான்டெஸ்ட் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 243 சீட்டு. இதுல வந்து இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், கருத்து கணிப்புகள்ங்கிறது எப்படி வேணா இருக்கலாம், எக்ஸிட் போல் அப்படிங்கிற அளவுல வந்து ஓரளவுக்கு வந்து அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து என்டிஏ அப்படிங்கிறது வந்து முன்னிலை வைக்கணும் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நீங்க எக்ஸிட் போலயே வந்து இறுதி முடிவா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் நீங்க வந்து என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்னங்கிறது சொல்லுவோம். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முன்னிலை வைக்கிறதுன்னு. தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கலாம், பின்னாடி போலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து வாக்குச்சீட்டுகளை வந்து எடுக்கும் போது பூத் வாரியாக எடுத்து எண்றாங்கும் போது அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் எது முன்னிலை வைக்கிறது என்ன ஏதுங்கிறது. கடைசியா அறுதி முடிவு வரும்போது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு 6 முதல் 8 மாதங்களுக்கு முன்பு வரை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தல் போட்டியில் பின்தங்கி இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம், விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியாக பல விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தன. இதுல வந்து அப்பதான் வந்து விழித்து கொண்ட பாஜக அரசு என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பல முடிவுகளை எடுத்தாங்க. விஷயம், நாடு தழுவிய அளவில வந்து ஜிஎஸ்டியை குறைச்சதுங்கிறத நீங்க பாக்குறீங்க. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தியது. இதனால வந்து பல பேருக்கு வந்து டைரக்டா ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜகவும் சரி, நிதிஷுடைய கட்சியும் சரி. இப்ப நிதிஷ் கட்சி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, நிதிஷ்குமாரை வந்து ஊழல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெருசா வந்து எதிர்கட்சியால தாக்க முடியல. ஏன்னா நடுவுல வந்து அவர் வந்து இந்தி கூட்டணிக்கும் போனாருங்கிறதையும் பாக்குறோம், அப்புறம் அதுல இருந்து வெளியேறினாருங்கிறதையும் பாக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல். அப்போ வேணுங்கும் போது ஊழல் இல்ல, வேண்டாங்கும் போது ஊழலாங்கிற ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிறதுனால. அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தொடர்ந்து நிதிஷ்குமார் வந்து இப்போ முதல்வரா இருக்காரு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்கன்னா, காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சியில லாலு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், அவருடைய ஆட்சி காலத்துல எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள், ஊழல்கள்லாம் வந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் சொல்ல போனா ரபடி தேவி அவர்களாக இருக்கட்டும், அதாவது தேஜஸ்வி யாதவுடைய தாயார், லாலு பிரசாத் அவர்களுடைய மனைவியார் ரபடி தேவியாக இருக்கட்டும், இல்ல லாலு பிரசாத் யாதவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். இன்னும் லாலு பிரசாத் யாதவ் ஜெயிலில் இருந்திருக்காங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் வந்து காட்டாட்சி, அதாவது என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் அடிதடி, அப்படித்தான் பிரச்சனைகளே போய்கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நிரம்பிதான் வழிந்து கொண்டிருந்ததுங்கிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்து பெரும் அளவுல மாறினதுனால மக்கள் அதை வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறது ரெண்டு. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்
பெண்கள் வாக்க வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாற்றி பாஜகவும் ஜேடியும் செய்திருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படிங்கறது கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதை வந்து கொடுத்த உடனே அதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்கள் அனைவருக்கும்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னாக்க, அங்க வந்து பரப்புரையில இப்போ காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளான இருக்கக்கூடிய இவரோட தேஜஸ்வி யாதவ் இவங்களோட கட்சி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்னென்னலாம் முன்னெடுத்தாங்க பாருங்க. போன எலெக்ஷன் மாதிரிலாம் இல்லாம ஆக்சுவலி இந்த வாட்டி கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்கன்னு சொல்லணும். அதுவும் குறிப்பா ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கள் எல்லாமும் நீங்க அதுக்கு உதாரணமா சொல்லலாம். முதல் உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, அங்க வந்து வேலை வாய்ப்பை பத்தி பேசினாங்க. நீங்க என்ன புது தொழிற்சாலைகள் எல்லாம் தொடங்கலங்கிற மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. 2வது முக்கியமான விஷயம் வந்து அவங்க பேசும்போது ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க பேசினாங்க. ஆனா இதுல ஓட்டு திருட்டு அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது ஏன் மக்கள் கிட்டக்க அவ்வளவு சுலபமா எடுபடல அப்படிங்கறது வந்து பல பேர் கவனிக்க தவறிடுறாங்க. இப்ப நீங்களோ நானோ இருக்கேன், எனக்கு ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன், நீங்க ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஓட்டும் ஏன் ஓட்டும் இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்கிறது அந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆற வரைக்கும் தெரியாது. சோ அதுக்கு முன்னாடியான ஒரு இத வந்து சத்தத்தை இவங்க எழுப்பினதுனால அது வந்து மக்கள் கிட்ட ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தலாமே வெளிய. ஆனா எனக்கு பிரச்சனை வந்தா மட்டும்தான் நான் கத்துவேங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது 2வது முக்கியமான விஷயம். இது மக்களுடைய மனநிலைக்காக சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா கூட அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஆதார்ன்ற ஐடி கார்டை நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய பெயர் விடுபட்டதா இல்லையா, என் பெயர் திரும்ப சேர்க்கப்பட்டதா எல்லாமே வந்து இனிமேதான் தெரியும். இன்னொன்னு, நிஜமாகவே அப்படி நீக்கப்பட்டவர்களோட பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். அப்படி நீக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய இதுனாக்க இந்த நேரத்துக்கு நமக்கு அந்த ஓட்டு போடுற இடத்துல எல்லா இடத்துலயும் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்குங்கிறத தயவு செஞ்சு யோசிங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து குறைஞ்சது ஒரு 7,000 10,000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க, ஒருத்தரும் காடை கொண்டு வந்து நின்னு இருக்க மாட்டாங்களா? எனக்கு வாக்கு இல்ல பாருங்க என் வாக்கு காணாம போச்சுன்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு இது தேர்தல் கமிஷனுக்கு வந்து ஒரு கெட்ட பெயரும் ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும் இல்லாமல் இவர்கள் பரப்புரையினால பாஜக அரசுக்கும் ஏற்படும் நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனா அப்படி நடக்கலையே. இதுவரைக்கும் எத்தனை பேர் வெளில வந்து சொன்னாங்கங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? இது 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம், புதுசு புதுசா நாங்க நலத்திட்டங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நிஜமாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பீகார்ல முன்னை விட அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால அது ஒரு கூடுதலாக இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஆன்டி இன்கும்பன்சி அதையும் தாண்டி இந்த கூட்டணி கொண்டு வந்த இந்த இதையெல்லாம் தாண்டி இவங்க இப்போ ஓப்பனா சொல்லணும்னா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 10,000 ரூபாய் நலத்திட்டம்ங்கிறது எல்லாம் ஜாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து பெண்களுடைய வாக்கை பெருவாரியாக இவர்கள் அறுவடை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. முஸ்லிம் ஓட்ல இருந்து ஆரம்பிச்சு சிறுபான்மை ஓட்டுகள் அத்தனையும் கன்சாலிடேட் பண்றதுக்கு இவங்க செய்வாங்க. யாரு இந்தி கூட்டணி செய்வார்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ அதையுமே பாத்தீங்கன்னா ஜேடியு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ நிதிஷ் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு செகுலர் பர்சன்ங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அதனால அதுல வந்து ஓரளவுக்கு அவங்களால பெருவாரியாக கன்சாலிடேட் பண்ண முடியுமானா அதுவும் கிடையாது. சோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம்னாக்க என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஆனாலும் நான் இப்பவும் சொல்றேன், இது ஒரு டஃப் ரேஸ். டஃப் ரேஸ்ன்னு எதுக்கு சொல்றேன்னா க்ளோஸ் கால் அப்படின்னு எதுக்காக நான் சொல்றேன்னா, இவங்க சொல்ற மாதிரி 80ல இருந்து 100 105 வரைக்கும் போகலாம். யாருது இந்தி கூட்டணி இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ க்ளோஸ் கால். அந்த கேப் இன்ஃபேக்ட் இந்த ரிவர்ஸ் சிச்சுவேஷன்ல தான் என்டிஏ கூட்டணி இருந்தது.
என்டிஏ கூட்டணியுடைய நிலைமை முற்றிலுமாக இன்று அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறதுக்கு காரணம்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இவங்க ஐஎன்டிஏ கூட்டணிங்கிறது வந்து எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அதே நேரத்துல தேஜஸ்வி யாதவ் அவருடைய தொகுதியில இப்போ வந்து முன்னிலையில இருக்காருங்கிறதையும் நம்ம பாக்குறோம். நிச்சயமா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவாங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பீகாரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபார் காங்கிரஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் அவர்கள் பார்ட்டி இருக்கும் போதே கூடவே பாஜக தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறதுங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரமேஷ் சார், ரமேஷ் சார், நம்ம நம்பர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 82 இடங்கள்லையும், இந்தியா கூட்டணி 52 இடங்கள்லையும் வந்து முன்னிலை வைக்கிறாங்க. மற்ற கட்சிகள் வந்து 6 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் மூலமாக வந்து எல்லோருடைய வாக்குகளையுமே வந்து தன்வசப்படுத்துறதுக்கான வேலைகளில் வந்து இருக்காங்க. நிதிஷ்குமாருக்குமே வந்து ஒரு செக்யூலர் ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2022 அவர் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து இந்த பக்கம் வந்திருந்தார். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வச்சு வந்து ஒரு ஆட்சியை உருவாக்கி இருந்தார். இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கத்திலையுமே வந்து நிதிஷ்குமாரினுடைய பங்கு பெரிய அளவில் வந்து இருந்தது. அந்த கூட்டணி வந்து கட்டமைச்சதனுடைய ஒரு முக்கியமான நபராக வந்து நிதிஷ்குமார் வந்து இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு கடைசி நேரத்தில் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து பாஜகவோட திரும்பி சேர்ந்ததற்கு பிறகு அவருக்கு வந்து அந்த செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு தானே பீகார்லேருந்து ஒரு தகவல் சொல்லுது. சிறுபான்மையினர் வந்து பழைய மாதிரி வந்து நிதிஷ்குமார் வந்து நம்ப தயார் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது இல்லையா? இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, எங்க போனாலும் இந்த ஆட்சி எனக்கு வந்து ஒரு நல்லது பண்ணது அப்படிங்கிற நோக்கில் இருக்கும்போது, அகைன் இதுல ஸ்பிரிட் இருக்கும், டிவைடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிங்கிற ஒரு நோக்கு மக்களிடையே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி போட்டு போலான்னு போட்டு போயிடுவாங்க. இப்ப நான் ரொம்ப சொன்னது வந்து 2 இருக்கு. ஒண்ணு ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்த விஷயமுமே வந்து இந்த 10,000 ரூபாங்கிறது வந்து கொடுத்திருக்கிறது வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது 100% வந்து அது வந்து ஒரு மாற்று நீங்க மறுக்கவே முடியாது. 75% பெண்கள் இந்த வாட்டி ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் பாருங்க, 67%. அதாவது 3/2 பங்கு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகார் என்பது வந்து மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனா அரசியல்னு வந்துட்டா நீங்க வந்து தெருல ரிக்ஷா இருக்கிறவங்க கிட்ட பேசினா கூட அவன மாதிரி நீங்க டீடைல்டு அரசியல் அனாலிசிஸ் எல்லாம் பேச முடியாது. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க அப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு மாநிலம் அது. அதனாலதான் வந்து நீங்க வந்து இப்ப இன்னைக்கு நேத்து இல்ல, சுதந்திர போராட்டம் அதை தாண்டி அதன் பிறகுன்னு நீங்க பார்க்கும்போது அவர்களது தலைவர்கள் எல்லாமே மத்திய ஆட்சியில், மத்திய அரசுன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க கோலோச்சுறாங்கன்னு நீங்க பாருங்க. அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய பங்களிப்பு அதுல வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்ல எல்லாம் அவங்க எவ்வளவு சாதுரியமாக இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து ஜாதியை கடந்து நீங்க பார்க்கலாம். இப்ப நிதிஷ்குமார் விட்டுருங்க, யாதவ் கம்யூனிட்டின்னு எடுத்தீங்கன்னா நீங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ், அதே மாதிரி பாஸ்வான் பாக்குறோம். இந்த மாதிரி பல பல தலைவர்கள் அவங்க எல்லாமே வந்து இங்கிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே பலியால இருந்து சந்திரசேகர் வந்தாரு, நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து அதான் சொல்லிட்டேனே, ரொம்ப ஒரு பலியான் நான் சொல்றது வந்து யூபிக்கும் பீகாருக்குமான ஒரு பார்டர் இடம். ஓகே, அப்படி சொல்லும் போது இது எல்லாமே நீங்க வந்து கவனத்துல எடுத்துக்கணும். அந்த பிராந்தியம் என்பது இன்னொன்னு வந்து அந்த பிராந்தியத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட இந்த பார்டர் ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய வந்து மைக்ரண்ட் பீப்புள் வருவாங்க. அதாவது பங்களாதேஷ் அந்த சைட்ல இருந்து வரவங்க எல்லாருமே அந்த சைட்ல வருவாங்க அப்படிங்கிறதுனால அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் பரப்புரையில வந்து பாஜக மேற்கொண்டது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒண்ணு. 2வது விஷயம், இந்தியா பூராவிலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பீகார் மக்கள் எல்லா இடங்களிலும் போய் வேலை செய்யறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்கள மாதிரி எல்லாம் வந்து உடல் உழைப்பு என்பது அவர்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்கிற அளவுல அவங்க வந்து வேலையை பார்ப்பாங்க. இன்னைக்கும் சரி. அப்படி வர நம்ம மாநிலத்திலேயே எவ்வளவு பீகாரி மக்கள் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம மாநிலத்துல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தவறை செய்வாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து சனாதன தர்மத்தை பேசினாங்க. அதனால மத்திய பிரதேஷ்ல வந்து பாஜகவுக்கு பெரும் வெற்றி ஈட்டி தந்தது. இதே மாதிரி நமது மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியில், அதுவும் குறிப்பா திமுகவை சேர்ந்த தலைவர்கள்
இழிவாக வந்து வடமாநிலத்தவர்களை பேசியது எல்லாம் இந்த எலெக்ஷன்ல வந்து தங்களுடைய பரப்புரைக்கு பயன்படுத்தி கொண்டாங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதே மாதிரியான கேம்பெயினை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களை வந்து அவமானப்படுத்துறவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா? பீகார் மக்களை வந்து பீகார் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து அவமானப்படுத்துபவர்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமான்னு நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களை காமிச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையும் அங்க இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. சோ சார் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரமேஷ் சார் ஒரு நிமிஷம், இந்த ட்ரெண்ட்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து நான் நினைக்கிறது, பாஜகவும் ஆர்ஜேடியும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நெக் டு நெக்ல தான் இருக்கிறாங்க. பாஜக வந்து 45 இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்கு, ஆர்ஜேடி வந்து 44 இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினரான கூட்டணி, அதாவது வந்து கூட்டணி தான் வந்து ஆர்ஜேடியை தொடர்ச்சியா வந்து கீழே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கா? ஆமா, நிச்சயமா. அதாவது இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இல்லாமல் ஒருவேளை இவங்க கூட்டணி சந்திச்சு தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமான்னு கூட சொல்லிருக்கலாம். சோ அந்த மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு கூட்டணியாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது சரியில்லை. கடந்த முறையை விட இந்த முறை பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அங்க போன மாட்டி தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு இது இல்லாம இந்த வாட்டி கொஞ்சம் டார்கெட்டடா ஃபோக்கஸ்டா பண்ணாங்கன்னா கூட அது எடுபடவில்லை அப்படிங்கிறது தான். இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப லேட்டஸ்ட் நம்பர் படி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா 86, 57 இருக்கு. மற்றவர்கள் 6 அப்படிங்கும் போது இது வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ நீங்க வந்து எக்ஸிட் போல்ல சொல்றோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு இந்த கேப் தான் இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப கூட இருக்கிறதுல அந்த மாதிரியான ஒரு கேப் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுல வந்து நான் பாக்குறது வந்து டெஃபினட்டா ஒரு 130 சீட் வந்து என்டிஏவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாக்கி பெருவாரியாக இன்னொன்னு வந்து அங்க வந்து ரீஜனல் பீப்புள், அதுவும் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அந்தந்த லோக்கல் லீடர்ஸும் அங்க இருப்பது உண்டு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப அது இல்ல. எதுவும் தமிழகத்தெல்லாம் நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நின்று ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் சத்தியமா முடியவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா அங்க வந்து அதையும் தாண்டி அங்க ஒரு சில தலைவர்கள் லோக்கல் ஹோல்டு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அதனாலதான் வந்து இந்த அதர்ஸ்ங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியுதுங்கிறது இருக்கு. இன்னொன்னு, பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து இண்டி கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பை வைத்திருக்கிறாருங்கிறது பார்க்கலாம். ஏன்னாக்க அவர் வந்து பாஜகவை பத்தி பெருசா பேசாம ஐஎன்டிஏ கூட்டணியை பத்தி தான் அவருடைய இதெல்லாம் வந்து பரப்புரைகள் எல்லாம் இதுவா இருந்திருக்கு. அதாவது வந்து இவங்களுக்கு புரியல விவரம், மக்களை பத்தி தெரியல, அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது வந்து இவங்களுக்கு சரியா தெரியல, மக்களை இன்னும் அவங்க வந்து புரிந்து கொள்ளல அப்படிங்கிற மாதிரியான பரப்புரைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வாக்குன்னு சொல்லும் போது பிரசாந்த் கிஷோர் யாரை எதிர்க்கிறார் அப்படின்னாக்க இப்ப பாஜகவை எதிர்க்கிறாருங்கிற ஒரு பிம்பம் இருந்தா, அப்போ இவங்களுக்காக கன்சாலிடேட் ஆகக்கூடிய அந்த ஓட்டுங்கிறது அது ஸ்பிளிட் ஆகுதுங்கிறதையும் நீங்க பார்க்கணும். சோ அந்த ஒரு இன்னொரு வகையிலையும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை. இன்னொன்னு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து பாஸ்வான் அவரை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க என்டிஏ சைடு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, சிராக் பாஸ்வான். சோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள், பட்டியலின மக்களாக இருக்கட்டும், இல்ல பழங்குடியினராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா மக்களுடைய அந்த வாக்குகளையும் இவங்க வந்து கன்சாலிடேட் வந்து என்டிஏ தரப்புல இருந்து பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி இல்லாம இருந்தது, நடுவுல அதை திரும்ப கொண்டு வந்து அதை வந்து சேர்த்து அதன் மூலமாக திரும்ப தங்களோட பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்கிறத நீங்க பாக்கலாம். சார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்தியா கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகளும் வந்து இருந்தது. சில தொகுதிகளில் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் வந்து எதிரெதிராக போட்டியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவினுடைய இன்னொரு மகனான தேஜ் பிரதாப் யாதவ் வந்து அவரும் வந்து தனித்து போட்டிடுறார். இப்போ ஏர்லி ட்ரெண்ட்ஸில் வந்து அவரும் வந்து அவர் போட்டியிட்ட தொகுதியில் வந்து முன்னிலையில் தான் இருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணி ஒரு பலவீனமான கூட்டணியா பீகார் மக்கள் கிட்ட காட்டிருச்சா? நிச்சயமா. இப்போ உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்து நீங்க செயல்படலன்னு இருக்கு இல்லையா? அதாவது ஒருவருக்கு ஒருவர் மனக்கசப்புடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன மனநிலைக்கு வந்துடுறாங்கன்னாக்கா, இப்போ வந்து மக்கள் பாக்குறாங்க, என்னது இது இவங்க கிட்டயே சொந்தமா ஒத்துமை இல்லை, இவனுங்க என்ன வின் பண்ண போறாங்கன்ற ஒரு மனநிலை வந்துருங்க. சோ அதனாலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து எல்லா மக்களையும் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க.
அதிமுகவில் வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அவங்க வந்து இந்த தலைவர் வெளில போயிட்டார், அந்த தலைவர் வெளில போயிட்டார் இப்படின்லாம் பாக்குறோம். இது வந்து கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. எப்போ ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார், ஜானகி அம்மையார் அவர்களுடைய 2 இதுவா பிரிஞ்சுது. ஒண்ணு வந்து இரட்டைப்புறா சின்னம், இன்னொன்னு வந்து சேவல் சின்னம். அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு சேவல் சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆனா இந்த இரட்டை இலைங்கிற அந்த இதுவே முடக்கப்பட்டது. ஆனா அதையும் தாண்டி அந்த கட்சிங்கிறதையும் சின்னத்தையும் மீட்டு திரும்ப ஒருங்கிணைந்த கட்சியாக தனக்கு எதிராக சண்டை போட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக எதிர்த்த ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் கடைசியில அந்த அம்மாவுடன் இணைந்தார்கள். அந்த அம்மா இணைந்தது முக்கியம் இல்லை, அந்த அம்மா இணைத்து கொண்டார். அதனால என்னன்னா அந்த அம்மாவை வந்து ஒரு பெரிய லீடரா எல்லாரும் அரசியல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண், ஒரு ஆளுமை, இவ்வளவு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகளையும் சந்தித்து அதையும் தாண்டி ஒரு கட்சியை கன்சாலிடேட் பண்ணி அதை இரட்டை இலத்தை சின்னத்தை திரும்ப வாங்கி இந்த அதிமுகவை மீண்டும் உயிர்ப்பித்து கட்டமைத்து அதை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரும் வரைக்கும் அவங்க செஞ்ச வேலை எவ்வளவு பெரிய வேலையா இருக்கும்னு பாருங்க. ரமேஷ் சார் நீங்க விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி கேள்வி. இதுல வந்து என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார் தலைமையில தான் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாலும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கல. முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலை அப்படிங்கிறத தாண்டி முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத நாங்கள் தேர்தலுக்கு பின்னாடி முடிவெடுப்போம் அப்படிங்கிறத அமித்ஷாவே பதிவு பண்ணியிருந்தார். மத்தியில நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில நான் முடிச்சிடறேன், கேள்வியை முடிச்சிடறேன். மத்தியில் நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில நிதிஷ்குமார் வந்து ஒரு முக்கியமான தூணா இருக்கும்போது இப்படியான ஒரு ரிஸ்கை வந்து நிதிஷ்குமாரை தாண்டி ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு பாஜக போகுமா? இப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கு வயது என்பது 74, சரியா? ஆனா அவர் வந்து தொடர்ந்து மக்கள் சேவையில இருந்ததுனால இன்னைக்கு அவருடைய உடல்நிலைங்கிறது வந்து ரொம்ப உடல் சோர்வுங்கிறத விட மனச்சோர்வுன்னு சொல்லலாம். அது பல இடங்களில் பிரதிபலிக்கிறது. அது மனச்சோர்வு அப்படிங்கும் போது அவருக்கு அதுக்கு மேல வந்து நிஜமாவே இந்த இதை வந்து கட்டி இழுத்து அவரால் கட்டமைக்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதனால வந்து அதனாலதான் சொல்றாங்க அடுத்தது சிஎம் யாரு அப்படிங்கிற மாதிரி. மேபி அவருக்கு வந்து ஷார்ட் பீரியடுக்கு வந்து அவரை வந்து உட்கார வைத்து அழகு பார்த்து விட்டு அடுத்தது வேணா ஒரு முதலமைச்சரை மாற்றுவதாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா இல்ல இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிற முறையில் சிராக் பாஸ்வானோ மற்ற யாரையோ இவர்கள் முடிவு செய்து என்டிஏ தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நன்றி சார், எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.